சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்சோடைய ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க ஆன் ஐசிசி T20 வேர்ல்ட் கப் எடிஷன் 2024. டாஸை பொறுத்த அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் டாஸை வின் பண்ணிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட போகிறோம் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரன் குவிண்டன் டி காக் அடித்தப்போ ஓகே சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு பிளானோட தான் வந்திருக்காங்க நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் எப்போ ரீசா ஹென்ட்ரிக்ஸோடைய விக்கெட்டை வந்துட்டு தன்சீம் அகமது எடுத்தாரோ அங்கேருந்தே மேட்சை புரட்டி போட்டுருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்ரம் வந்து ஒரு கவர் டிரைவ் அடித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து அடுத்த நொடியே வந்து அவுட் ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தஸ்கின் அகமது மார்க்ரமோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. 18 ரன் அடிச்சிருந்தா குவிண்டன் டி காக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் போல்டே இருக்காரு. தன்சீம் ஃபர்ஸ்ட் நான் சொன்னல ரீசா ஹென்ட்ரிக்ஸோட விக்கெட் எடுத்தவர், இங்கே அவர் தான் வந்துட்டு குவிண்டன் டி காக்கோட விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தான் தன்சீமுடைய 3வது ட்ராப்பாக நேத்திக்கு மாற்றினார். இன்சைட் த சர்க்கிளில் ஃபீல்டிங் சூப்பராக பண்ணி ட்ரிஸ்டன் ஸ்டப்போடைய கேட்சை பிடிச்சாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் அண்ட் ஹென்ரிச் கிளாசன் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டீமை எப்படியாச்சும் ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மில்லர் வந்து கொஞ்சம் காமாக ஆடினார். யூஸ்வலி மில்லர் வந்து ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். ஆனால் கிளாசன் வந்துட்டு அவருடைய ஐபிஎல் ஃபார்ம் கொஞ்சம் திரும்பினதுனால 4s and 6s வந்துட்டு கிரவுண்ட் ஃபுல்லாக அடிக்க ஆரம்பித்தார். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லருடைய விக்கெட் வந்து 12 ரன்னுக்கு லிட்டன் தாஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது வந்து ஒரு சிட்டருங்க, விட்டுருந்தா ஸ்டம்பிங் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஆனால் லிட்டன் தாஸ் அந்த கேட்சை விட்டது நேத்திக்கு மேட்ச்சில் ஒரு பெரிய மாற்றம்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரன்னே வந்துட்டு 17வது ஓவரில் தான் வந்துச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, நியூயார்க் பிட்ச் வந்துட்டு அகைன் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழுப்பப்பட்டிருக்கு. ஐசிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்த நியூயார்க் பிட்சஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம அடிலைட் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்துட்டு பிட்சை ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஐசிசி இதை வந்து கொஞ்சம் லுக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பிட்சஸ் எப்படி இருக்குது. ஏன்னா T20 ஃபார்மேட் அப்படின்றது ஓரளவுக்கு 150 to 170 ஸ்கோர் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு. ஐபிஎல் பார்த்து லோ ஸ்கோரிங் மேட்சஸ் வந்துட்டு எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் டஸ்கின் வந்து ஒரு யார்க்கர் போடுவார் பாருங்க கிளாஸனோட விக்கெட் எடுப்போ. அப்போ கிளாஸனுடைய 46 ரன் அங்கேருந்து முடிவுக்கு வந்துச்சு. கிளாசன் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் க்ரீஸில் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிட்ட அந்த ரேஞ்சில் அடிச்சிருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் டீம். மில்லர் வந்துட்டு 29 ரனில் அவுட் ஆனார். அது ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் தான். சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் மிஞ்சி அடித்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 113, 6 விக்கெட் இழப்பிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசன் வந்து 46 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மில்லர் வந்துட்டு 29 ரன் அடிச்சிருக்காங்க. பங்களாதேஷோடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு பங்களாதேஷ் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்காங்க. தன்சீம் 3 விக்கெட், டஸ்கின் 2 விக்கெட், ரிஷாத் 1 விக்கெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் பற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நான் சொல்லி ஆகணும். 4 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரன் மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்காரு முஸ்தாஃபிசுர் ரஹ்மான். ஸோ முஸ்தாஃபிசுர் ரஹ்மானுடைய பவுலிங் வந்து நேற்றுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து முஸ்தாஃபிசுர் ரஹ்மானுக்கு சிஎஸ்கே பிளேயர்னு சப்போர்ட் பண்ணலை. ஸோ வந்து லோ ஸ்கோரிங் கேமில் கூட பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்துட்டு ஒரு 150 கிட்ட வந்துச்சுன்னா அங்கே தான் பவுலர்ஸோடைய இன்னும் அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் வந்து டெஸ்ட் பண்ணப்படும். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரேபியன், அதாவது வெஸ்ட் இண்டீஸில் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு லோ ஸ்கோரிங் மேட்சஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் இன்னிங்ஸ் பங்களாதேஷோடைய பேட்டிங் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டன்சிட் வந்து ஒரு 2 பவுண்டரிஸ் கன்சிக்யூட்டிவாக அடித்தப்போ ரபாடா ஓவரில், அந்த ரபாடா ஓவருடைய லாஸ்ட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்க ஒரு விக்கெட்டு குவிண்டன் டி காக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டன்சிட் வந்துட்டு எங்கேயோ 4க்காக ட்ரை பண்ணியிருப்பார். குவிண்டன் டி காக் கரெக்டாக கெஸ் பண்ணி அந்த பாலை பிடிப்பார். ஸோ ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு குவிண்டன் டி காக். பாவம் இந்த வருஷம் அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. லிட்டன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாருங்க 9 ரனுக்கு. ஏன்னா லிட்டன் தாஸ் வந்துட்டு ஒரு நல்ல பேட்ஸ்மேன். அவர் நின்று ஆடிருந்தாருன்னா கண்டிப்பாக பங்களாதேஷ் நேற்றுக்கு மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. ஷகீப் அல் ஹசன் ஒரு ஹேண்டி ஆல்ரவுண்டர், தேவையான நேரத்தில் நிறைய கேப்பபிளான இன்னிங்ஸ் விளையாடி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு ஷகீப் அல் ஹசன். ஐபிஎல் விளையாடி இருந்தாருன்னா கண்டிப்பாக ஷகீப் அல் ஹசனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் பேட்டிங்கில். ஆக்சுவலி ஷகீபோடைய கேட்ச் வந்துட்டு மார்க்ரம் பிடிப்பார். நேற்றுக்கு மார்க்ரமுக்கு 3 கேட்சஸ் பிடிச்சாரு. இது அவருடைய ஃபர்ஸ்ட் கேட்ச். நஜிமுல் ஹுசைன் ஷன்டோ ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. 22 பாலுக்கு 14 ரனில் நஜிமுல் ஹுசைன் ஷன்டோ அவுட் ஆயிட்டாரு. ரவாடா டு ஹிர்டோய் வந்து அவுட் சைட் த ஆஃப் ஸ்டிக் எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணாங்க. விக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அம்பையர் ஸ்கோர். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஹிர்டோயோட விக்கெட்டை ரபாடா எடுத்தார்.
ஜேகர் அலி வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆனில் ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணியிருப்பார் அந்த 19th ஓவரில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம் அந்த கேட்சை பிடிப்பார். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முகமதுல்லா வந்துட்டு 20 ரன் 27 பாலில் இருந்தப்போ தேர்ட் கேட்சை நேற்றுக்கு முகமதுல்லா மாறினார் ஈடன் மார்க்ரம்க்கு. ஸோ பங்களாதேஷ் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். அது வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் அடித்த ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிர்பாய் வந்து பார்த்தீங்கன்னா 37 ரன் அடிச்சிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரபாடா வந்து 2 விக்கெட் எடுத்தார், மகாராஜ் வந்து 3 விக்கெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மகாராஜ் பற்றி நான் சொல்லணும்னா மகாராஜ் வந்துட்டு லாஸ்ட் ஓவரை சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. சூப்பர் ஓவர் போக விடாமல் மகாராஜ் வந்து பவுலிங் பண்ணது நேற்றுக்கு மகாராஜ்க்கு ஒரு பெரிய ஹோப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஃபியூச்சர் மேட்சஸில் மகாராஜ் கண்டிப்பாக ஒரு கீ வினராக இருப்பார். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிச் நார்கே நேற்றுக்கு 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ஆண்ட்ரிச் நார்கே கொஞ்சம் பவுலிங் நல்லா டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்தளவுக்கு. பிளேயர் ஆஃப் த மேட்சை பொறுத்தளவுக்கு கிளாசனுக்கு கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா மகாராஜ்க்கு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு லாஸ்ட் ஓவரை மகாராஜ் வந்துட்டு இது பண்ணதுனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா நேற்றுக்கு மேட்சை வின் பண்ணாங்க. ஸோ மகாராஜ்க்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு மேட்ச் பற்றி நான் சொல்லணும்னா பாகிஸ்தான் வர்சஸ் கனடா மேட்ச் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் டாஸ்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த மேட்ச்சை நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். ஐபிஎல் வர்சஸ் T20 வேர்ல்ட் கப் எந்த அளவுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஏன்னா ஐபிஎல்லில் நம்ம வந்துட்டு பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்ட்ரிஸ் விட்டுருங்க, இண்டிவிஜுவலாக பார்க்குறப்ப நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி ஈவெண்ட்ஸில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிப்பாக இருக்குது சில பிளேயர்ஸை பொறுத்த அளவுக்கு. ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து டிப்பான காரணம் பிட்ஸ்னாலையா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மேட்சஸ் விளையாடுறதுனால பிளேயர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் டிப்பாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு T20 வேர்ல்ட் கப் பற்றி இன்னும் ஃபியூ மந்த்ஸ் நம்ம பேச போகிறோம்.